நாங்க என்ன கோரிக்கை வச்சோம்னா குறுவை நெல்லுக்கு குறுவை சாவடி பண்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணி திறந்து உள்ள கர்நாடகா. அதனால 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக சர்க்கார் வழக்கு தொடுக்க வேண்டும். நாங்க விவசாய சங்கத்தில் தொடுத்தோம், அது அப்படியே கிடக்குது. எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேணும், அதை நாங்க செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மந்திரியுமே விவசாயியுடைய குறை தெரிகிறது, முதலமைச்சர் சந்திச்சு நாங்க செய்யறோம். அடுத்த சீக்கிரமே கூட்டத்தை போடுறோம், சட்டசபையிலேயே அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எங்களுக்கு மனநிறைவு அளித்தது. ஏன்னா இதை வரலையும் விவசாயிகளாக எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்படி 7 மந்திரி உட்கார்ந்து எல்லா விவசாய சங்கத்தையும் வர சொல்லி உங்க குறை என்ன செய்யணும்னு இதை வரலையும் கேட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சார் இல்ல இப்ப எல்லாமே ஓகே, நெல் போண்டாளுக்கு கடன், ஆனா வேளாண் பட்ஜெட் முன்னதாகவே உங்களை அழைத்து பேசிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு உங்களை அழைச்சு பேசியிருக்காங்கல்ல? இல்ல சார், எப்பவுமே அழுத புள்ள தான் பால் கொடுக்கும். நாங்க விவசாயிகள் எல்லா பக்கமும் போராட்டம் நடத்தோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல, எங்களுக்கு குறுவை சாவடி இல்லாம போயிருச்சு, நாங்க பெரிய கடன்ல வந்துட்டோம், சம்பா சாவடி இப்ப பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு சொன்ன ஆளு இங்க தண்ணியே இல்ல வரான்னு சொன்ன சிவகுமார் அடுத்த 2 நாள்ல தண்ணி திறந்து விடுறாங்க. எப்படி தண்ணி திறந்து விடுறாங்க? இல்ல, உபரி நீர் அங்க போறது எப்படி? கேரளாவில் பெய்யற மழை நீலகிரிக்கு வருது, மோர் அந்த ஆறு பேர் மோரிஸ் ஆறுக்கு வருது. அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த ஆறு கர்நாடகா போகாம தண்ணி நமக்கு வரணும். இங்க பவானி சாகர் புலிகள் காப்பம் வழியா பவானி டேம் திருப்பி ஒன்று கேட்டிருக்கோம், அதையும் யோசிக்கணும் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால விவசாயிக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி தண்ணி திறந்து விடாத கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கும் சரி என்று அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார்.